கூலி படத்துல ரச்சிதா ராம் கல்யாணி அப்படிங்கிற கேரக்டர்ல மிரட்டி இருக்காங்க. இந்த கதாபாத்திரத்துல இவங்களோட நடிப்பு ரசிகர்கள் கிட்ட ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த படம் இவங்களுக்கு கன்னட திரையுலகத்தை தாண்டி ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்திருக்கு. ஆரம்பத்துல கூலி படத்துல லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரச்சிதா நடிக்கிறாங்க அப்படின்னு வதந்திகள் பரப்புனப்போ அவங்க அதை பத்தி எதுவுமே பேசாம தான் இருந்தாங்க. இப்போ அந்த படத்துல நடிச்சதை பத்தி தன்னோட அனுபவத்தை பத்தி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க ரச்சிதா ராம். கன்னடத்துல ஒரு சிறந்த நடிகையா தன்னோட தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தி தமிழ் திரையுலகத்திலையும் வெற்றிகரமா கால் பதிச்சிருக்காங்க ரச்சிதா ராம். அது மட்டும் இல்லாம ரச்சிதா ராம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நந்தினி சீரியல் மூலமா ரசிகர்களை கவர்ந்த நித்யா ராமோட தங்கச்சி தான் இந்த ரச்சிதா ராம். ரச்சிதா ராம் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிரம்மாண்டமான கூலி படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகி கல்யாணி அப்படிங்கிற வில்லத்தனமான கதாபாத்திரத்துல தன்னோட நடிப்பால ரொம்ப பெரிய பாராட்டுகளை பெற்றிருக்காங்க. கன்னட சினிமாவில மட்டுமே தன்னோட முதல் 10 வருஷங்களை கழிப்பேன் அப்படின்னு உறுதியா இருந்த ரச்சிதா கூலி மூலமா தன்னோட முடிவை மாத்தி தமிழ் சினிமாவுல என்ட்ரி ஆகியிருக்காங்க. இத பத்தி ரச்சிதா சொல்லும் போது லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ஒர்க் பண்ணது தன்னோட பல வருஷ கனவு நினைவாகி இருக்கு. அவரை போல ஒரு நல்ல மனிதரை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. உண்மையிலேயே அவரு சிறந்த மனுஷன் தான். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல மிகப்பெரிய நடிகர்கள் பட்டாளமே இருக்கு. எல்லார் கூடயும் ஒர்க் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மேலும் ரசிகர்களாகிய நீங்க கல்யாணி கேரக்டருக்கு கொடுத்த ஆதரவும் வரவேற்பும் என்ன ரொம்பவே நெகிழ வச்சிருக்கு. இந்த அன்பை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் உங்களோட ஆதரவு தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூலி படத்துல ஆரம்பத்துல ஒரு சாதாரண கேரக்டரை வில்லியா மாதிரி நடிச்சிருக்க கூடிய ரச்சிதா ராமோட நடிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.